அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் கொடுக்காத அதிகாரத்தை கொடுக்கிறீர்கள். குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்து இதுக்கு ஆதாரத்தை யாராவது காட்டினால் அதை செய்யற முதலாள நாங்க இருப்போம். இந்த கதை நடந்து கொண்டிருக்கிறது. ரகசியமா கூடுகிறார்கள். உள்ள உடைச்சதான் சொல்றேன். கூடுறது புசுங்கிறது. நீ என்ன சொல்றேன்னு ஓப்பனா சொன்னா அதுல எத்தனை தில்லுமுள்ளு பண்ற நாங்க காட்ட முடியும். குர்ஆன் சுன்னாவுல இருந்து நீ சொல்றது என்னன்னு தெரியாது. இப்படி கையை சைடு காட்டுறது, ஒரு புத்தகத்தை கட்டி செய்ய கொடுக்கிறது, ஒருத்தவங்க பேரை வச்சுக்கிறது, ரகசியமா கூடுறது. நீ என்ன சொல்ற தெளிவா சொல்லு. குர்ஆன்ல இருக்கான்னு பாத்துருவோம். ஹதீஸ தெளிவா சொல்லு, இருக்கான்னு பாத்துருவோம். அப்ப ஒரு மனிதன் விரும்புவதை எல்லாம் அவனுக்கு கீழே உள்ளவன் திணிக்கிறதுக்காக வேண்டி கண்டுபிடிச்ச வழிதான் இந்த ரகசியம், இந்த ஃபில்டர். என்ன செய்வாங்க? படித்தோம். உங்களுக்கு இது சொல்ல மாட்டோம், உங்களுக்கு நாங்க பரிச்சை வைப்போம். 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்த பிறகு நாங்க அதுல சேர்க்குவோம், அதுல இருந்து இதுல சேர்க்குவோம், இதுல இருந்து அதுல சேர்க்குவோம். நீ யார் அதை செய்யறதுக்கு கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் செய்யாத ஒன்றை செய்ய நீ யார்? ரசூலுக்கு வழங்காத அதிகாரத்தை உனக்கு எந்த வகையில யார் தந்தா? அபூபக்கர் செஞ்சாங்களா? உமர் செஞ்சாங்களா? உஸ்மான் செஞ்சாங்களா? அப்ப இஸ்லாம் என்பதுல இந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கிறது, மனுஷனை வடிகட்டி எடுக்கிற அதிகாரம் எவன் கையிலையும் அல்லாஹ் தரவே இல்லை. அவன் தான் அறிந்தவன். முனாபிக்குகள் யார் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிந்து வைத்திருக்கிறான். தெரிஞ்சு இருந்தும் கூட அவர்களை கூட அல்லாஹ் ஃபில்டர் பண்ண சொல்லலையேங்க. அவர்களை கூட அல்லாஹ் வழிகட்ட சொல்லலையே. போருக்கு போகும்போது அவங்களை ஒதுக்கிட்டு இவங்களை மட்டும் போட்டு சொல்லல. ஏன்னு கேட்டா உன்னால் முடியாது. நீ நல்லவன முனாஃபிக்கு நினைப்ப, முனாஃபிக்கு நல்லவன் கல்ப கண்டுபிடிக்கலாமா உன்னால? நீ 1000 தான் ட்ரைனிங் கொடுத்தாலும் நீ நடிக்கிற மாதிரி ஒன்ட்ட வந்து ஒருத்தர் நடிச்சதை சொல்லிட்டு வர முடியாதா? அப்படி நடிச்சு எத்தனை பேர் எங்கிட்ட வந்து மெசேஜ் சொல்றாங்களே, நீ நடிக்கிற மாதிரி, நீ போய் அடுத்தாட்ட நடிக்கிற மாதிரி உங்ககிட்ட நடிச்சு 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு இருந்து ட்ரைனிங் எடுக்கலாதா? இது விளைவிக்கணும். அல்லாதான் மனுஷன் தான். அப்ப இந்த மாதிரி ரகசியமான ஒரு செயல் திட்டம் வைத்துக் கொள்ளும் பொழுது இது பார்க்கிறவனுக்கு வெறுப்பு ஏற்படுது, இஸ்லாத்தின் மீது கசப்பு ஏற்படுது. இந்த மாதிரியான ஒரு வழிமுறை இவங்க வேலையே தான்ப்பா. ரகசியமா என்ன பண்றாங்க? வெளிப்படையா செய்ய, எக்ஸைஸ் பண்ண, வெளிப்படையா செய்ய, வெளிப்படையா அறிவிச்சு செய்ய. அதனால இந்த ஒரு அணுகுமுறை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு சொல்றேன். சத்தியம் அசத்தியம் என்பது எப்ப மக்களுக்கு தெளிவுபட வரும்னு சொன்னா வெளிப்படையா அறிவிக்கும் போது தாங்க வரும். இப்ப நான் ஒரு கொள்கை சொல்றேன்னு வைங்களேன், புது கொள்கை சொல்றேன். நான் சில ஆட்கள் அப்படி செலக்ட் பண்ணி மூளை செலவு பண்ணி நான் சொல்றேன் சரி இந்த ரகசியமா கூப்பிட்டு பண்ணேன்னு வைங்களேன், நான் என்ன தப்பு வேண்டாலும் அந்த இடத்துல சொல்ல முடியும். இந்த மாதிரி மேடை போட்டு சொல்லும் பொழுதுதான் நானே முதல்ல கவனமா இருப்பேன், நானே எச்சரிக்கையா இருப்பேன். நானே கூட தப்பு சொன்னா அவன் நோட்டீஸ் போட்டுருவானோ, இவன் கேள்வி கேட்டுருவானோ, நம்ம கவனமா இருக்கணுமோ. அல்லாஹ்வுடைய பயம் ஒரு பக்கம் இருக்கும். அல்லாஹ்வுடைய பயத்துக்கு மேல மனிதர்கள் கேள்வி கேட்டுவார்களோ என்ற பயமும் சேர்ந்துதான் ஒரு மனுஷனை சரியான திசைக்கு நோக்கி கொண்டு செல்லும். அப்ப நான் வெளிப்படையா அறிவிக்கும் பொழுது என்னுடைய கொள்கை, கோட்பாடு, சட்டத்திட்டம் எல்லாம் வெளிப்படையா சொல்லிடுவேன். இது தப்புங்கன்னு சுட்டி காட்டுவேன், திருத்திக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும். ரகசியமா சொல்லும் பொழுது எதை வேண்டாலும் உங்க தலையில திணிக்கலாம், எப்படி வேண்டாலும் உங்களை மாத்தலாம். உங்களுக்கு குர்ஆன் அறிவும் பத்தாது, ஹதீஸ் அறிவும் பத்தாது. ஒருத்தர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் நம்பணுங்க நிலையில் நீங்க ஆளாயிட்டீங்கன்னு சொன்னா அவர் சொல்றதெல்லாம் நீங்க என்னமோ இருப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுன்னு சொல்லி எவ்வளவு பொய்கள் அதை சொல்லிக் கொடுக்குறாங்க தெரியுமா? அந்த மாதிரி பொய்களை எல்லாம் நீங்க நம்புகிற நிலை ஆயிரும். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுனா எந்த வரலாறு? எந்தக்கு தான் சொன்ன உங்களை வரலாறு எடுத்துக்காட்ட சொன்னா எடுத்துக்காட்ட தெரியும், எடுத்துக்காட்ட முடியும். அப்படியான ஒரு வரலாறுகளை சொல்லணும். இது ஒரு முக்கியமான விஷயம். 2வது விஷயம், ஹக்கு பாத்தில பிரிச்சறிய முடியாத இன்னொரு தடை ஒருவன்ட்ட கையில் அடிச்சு பையத் பண்றது. ஒரு தண்டை போய் என்கிட்ட நீங்க பையத் பண்ணிட்டு, பையத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னவோ ஒரு பயங்கரமான ஒரு இது மாதிரி நினைச்சுக்கொண்டு பையத் பண்ணிட்டோம், மீறக்கூடாது, ரகசியத்தை மறைக்க கூடாது, சொல்லக்கூடாது, இவத்த சொல்லலாம் கட்டுப்படணும் இப்படின்னு பத்தி என்ன நினைச்சிட்டீங்கன்னா நான் உங்களை என்ன வேண்டாம் செய்யலாம்ல. என்கிட்ட நீங்க உறுதிமொழி கொடுத்த பிறகு நீங்க சிந்திக்க மாட்டீங்க, சுயமா சிந்திக்க மாட்டீங்க, சுய சிந்தனை தன்னாலே இழந்துருவீங்க. நான் தான் பையத்து தான் கையில கொடு, பையத்து கொடுக்கும் போது அந்த பயமெல்லாம் காட்டி அது செஞ்சிட்ட உடனே அவன் என்ன நினைக்கிறான்? மீறக்கூடாது, சொல்லுங்க சொல்லுங்க, யாரை விட்டணும், யாரை கொள்ளணும், பிடிக்கணுமா பிடிக்கணுமா அப்படி போய். அப்ப இது எதுக்கு இந்த நிலை வருது? பையத்து என்பதைத்தான் தரீகாவாதிகள் கவசமா வைத்துக் கொண்டு நம்மளை இபாதத்துல இல்லாதையெல்லாம் விவாதத்தை ஆக்கி காட்டினார்கள். அதே பையத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு இன்னொரு கூட்டம் என்ன செய்ய பார்க்குது? மக்களை தவறான வழி கொண்டு. நான் கேட்கிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தவிர மார்க்க விஷயத்துல யாரிடத்திலேயாவது பையத் செய்யலாங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் உனக்கு காட்ட முடியுமா? ரசூலுல்லாஹ்ட்ட மட்டும் தான் காட்டணும். ஏன்னாவது அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்ட்ட செய்யற அக்ரிமெண்ட் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட செய்யலாம். அப்ப இந்த பையத்து என்று எங்க விழுந்தீங்களோ அதோட உங்க விஷயம் முடிஞ்சு போச்சு. என்ன முடிஞ்சிருச்சு? அவன் சொல்றதெல்லாம் கேட்கக்கூடிய ஆளாயிருவீங்க. அப்ப ஒரு முஸ்லீம் எப்படி வாழணும்னு கேட்டா வெளிப்படையா வாழணும். என்ன நடக்குது, அவங்க என்ன பேசுறாங்க, இவங்க ஆதாரம் என்ன, அதை பரிசீலிக்கணும். சரினா ஏத்திக்கணும், சரி இல்லைன்னா விட்டுறணும். நான் சொன்னேங்கிறதுக்கு நீங்க ஏத்திக்கன்னு வைங்க, அதை விட ஒரு பெரிய நரகம் எதுவும் கிடையாது. நான் உங்களுக்கு சொல்றேன்,
சிந்திக்காம ஏத்தீங்கன்னு வைங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி சொல்றான்? இன்ன அதானா சாதத்தனா குபரா ஆனா பாலலுன சபீலா, மறுமையில் கொண்டு நரகத்தை எல்லாம் புரட்டுவானா. அப்ப சொல்லுவாங்க, யா அல்லாஹ் பெரியார்கள் சொன்னாங்க, எங்க அறிஞர்கள் சொன்னாங்க, அதனாலதான் செஞ்சோம். இழுத்துப்படணும். அப்ப சொல்லக்கூடிய செய்திகளை குர்ஆன் சுன்னாவுல ஆய்வு பண்ணி ஏத்துக்கணுமே தவிர ஒருத்தன் பையத்து பண்ணிட்டு அவன் சொன்னாங்க ஏத்துக்கிற கூடாது. மறுமையை பயந்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாத ஒரு வழியை இஸ்லாத்தில் உருவாக்காதீர்கள். இன்னும் தெளிவா சொல்றேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்கல்ல, ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. ஹிஜ்ரத்னா தெரியுதுல, சொந்த நாட்டை விட்டுட்டு ஹிஜ்ரத் செய்து நாட்டை துறந்து இன்னொரு நாட்டுக்கு போறாங்க. எங்க போறாங்க? மதீனாவுக்கு போறாங்க. சரி, மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு ஹிஜ்ரத் செஞ்சார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க இல்ல, அவங்க சஹாபாக்கள் அபிசினியா ஹிஜ்ரத். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் கஷ்டப்பட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசினியாவுக்கு போயிருங்க அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. அபிசினியாவுல இஸ்லாமிய ஆட்சி நடந்துச்சு. இத்தனால்க இந்தியாவில் நம்ம வாழவே கூடாது, இங்க இருந்து ஹிஜ்ரத் பண்ணி போயிடணும். பெரிய அறிவாளி நினைச்சிட்டு பேசுறது இவங்களுக்கு ஒண்ணு விளங்காது. அடிச்சு கொடுத்துட விளங்காது. எப்ப அடிச்சானோ முடிஞ்சு வச்சுக்கிற சீல், கையில் அடிக்கிற சீல் இதயத்துல வரைக்கும் சீல் ஆகி போயிடும். ஏன்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பண்ண சொன்னாங்க. எங்க இருந்து பண்ண சொன்னாங்க? மக்காவுல இருந்து அபிசினியாவுக்கு பண்ண சொன்னாங்க. அபிசினியாவுல அங்க உமர் ரலியல்லாஹு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரா? இல்ல, அபிசினியாவுல முஸ்லிம் அல்லாத ஒரு மன்னருடைய ஆட்சி நடக்குது. அங்க போய் சொல்றாங்க. அங்க போய் இவர் இஸ்லாமிய ஆட்சி அங்க நடக்காது. அபிசினியா மன்னருடைய ஆட்சியின் கீழே சஹாபாக்கள் போய் அவங்க தொழுது கொண்டார்கள், நோன்பு வைத்துக் கொண்டார்கள். அதுக்கு தடை இருக்காது. ஆனா ஆட்சி என்ன ஆட்சி? கிறிஸ்துவ மதத்தினுடைய ஆட்சி, அதாவது நஜ்ஜாசி மன்னருடைய ஆட்சி. அந்த ஆட்சியின் கீழே போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. போன நாட்டில் இஸ்லாத்தை ஆட்சியில் உட்கார வைக்க முடியுமா? முடியாது. இஸ்லாம் வாழ முடியும், இஸ்லாம் ஆள முடியாது. அப்படியான ஒரு நாடு அது. ஏறக்குறை இந்தியா மாதிரி நாடு. நீ ஹிஜ்ரத் பண்ணி வர்றதுக்கு தகுதியான நாடு இது. இங்க இருந்து ஹிஜ்ரத் பண்ணி போக தேவையே இல்லை. விளங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருக்கும்போது ஹிஜ்ரத் பண்ணாங்களே தவிர அபிசினியாவுல இருந்து யாரும் ஹிஜ்ரத் பண்ண சொல்லல. இன்னும் சொல்ல போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய் 6 ஆண்டுகள் வரை ஆட்சி பலமாயிடுச்சு. 6 ஆண்டுகள் வரைக்கும் இந்த சஹாபாக்கள் அபிசினியாவுல தான் இருந்தார்கள். யாரு? அபிசினியாவுக்கு அனுப்பப்பட்ட சஹாபாக்கள் ஒருவர் கூட இஸ்லாமிய ஆட்சி வந்து ஓடியாங்கன்னு கூப்பிடல. அனுப்பிவிட்டாங்க இல்லங்க, கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லங்க, கூப்பிடவே இல்லை. அவங்களாகத்தான் பின்னாடி வந்து சேர்ந்தாங்க 6 வருஷத்துக்கு பிறகு ஹிஜ்ரத் பண்ணி போனவர்கள். அப்ப நம்ம என்ன விளங்குறோம்? சில ஆளுக்கு இந்த நாட்டில் வாழவே கூடாது, அவன் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வாழவே கூடாது. அப்படி உனக்கு யார் சொன்னா? வாழ சொல்லி சொல்ல அனுப்புனாங்க அபிசினியாவுக்கு. அபிசினியாவுக்கு அனுப்புனாங்களே, இஸ்லாமிய ஆட்சியில போய் வாழ்றதுக்கு அனுப்புனாங்க. இந்த மாதிரி ஒரு நாடு அபிசினியா என்பது எப்படிப்பட்ட நாடு? இந்தியாவில் நாம் தொழுது கொள்ளலாம், அபிசினியாவில் தொழலாம், இந்தியாவில் பள்ளிவாசல் கட்டலாம், அன்னைக்கு உள்ள அபிசினியாவில் பள்ளிவாசல் கட்டலாம். இந்தியாவில் நம்ம முஸ்லிமா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை நடத்தி கொள்ள முடியும், அபிசினியா நடத்தி கொள்ள முடியும். அதே நேரத்தில் இந்தியாவில் திருநா கையை வெட்ட இயலாது, கொலைக்கு கொலை செய்ய இயலாது. அப்ப இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் இல்ல, ஆனால் முஸ்லீம்கள் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு எந்த தடையும் இல்லை. இப்படியான ஒரு நாட்டை தான் தேர்ந்தெடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிசினியாவுக்கு அனுப்புனாங்களே தவிர மக்கா நிலையில இருந்தா தாங்க ஹிஜ்ரத். மக்கா நிலை வழங்குதா? நீங்க உங்களை முஸ்லீம்னு சொல்லிக் கொள்ளக்கூடாது, அதுக்கு அடிக்கணும், தொலை போனா அடிக்கணும், பள்ளிவாசல் இடிக்கணும். இப்படியான நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு நாட்டில் இருந்துதான் அப்படியான ஒரு நாட்டுக்கு ஹிஜ்ரத் போகணுமே தவிர இவங்க என்ன செய்யறது? ஹிஜ்ரத் போயிருக்காங்க, அல்லாஹ் ஹிஜ்ரத் செய்யற அவசியம் சொல்றானே. ஆனா எதுக்கு சொல்றான்? ஹிஜ்ரத் செய்ய மட்டும் தான் சொல்றானோ, எங்க போகணும்னு சொல்லவே இல்லையோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஹிஜ்ரத் பண்ணு சொல்லவே இல்லையோ. ஹிஜ்ரத்தை நம்மால் வழங்கி வச்சிருக்கான், அதனுடைய தாற்பயம் வழங்காது. இப்படியான ஒரு விஷயங்களை சொல்லிதான் மக்கள் திசை திருப்பப்படுகிறார்கள். இது ரொம்ப டேஞ்சரு. இதுகளெல்லாம் நம்முடைய நடவடிக்கைகளை பார்க்கிறோம். நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் சரி. அப்ப நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும்? பிற சமுதாய மக்களோட வெறுப்பு வர்ற மாதிரி இருந்துடக்கூடாது. இப்ப இருந்து ஒரு